ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான கேரட் பூரி, அது கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு வெங்காய மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் கேரட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கணும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த கேரட் விழுதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நம்ம கேரட்டில் இருக்கிற தண்ணியை வச்சு மாவு பிசைஞ்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மாவுக்கு தண்ணி தேவைப்பட்டதுனா மட்டும் 1லேருந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மாவு பிசைஞ்சு எடுத்துருக்கிறேன். இதில் நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்க்கலை, கேரட்டில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் வச்சு பிசைஞ்சிருக்கேன். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மேலெல்லாம் அப்ளை பண்ணி ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே வெங்காய மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயும் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு பாதி தக்காளியை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணிடக்கூடாது, அப்புறம் புளிப்பு ஏறிடும். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி அது நல்லா கொதிக்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு அப்படி இல்லைன்னா கடலை மாவை ஒரு 1/4 கப் அளவு தண்ணியில் கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை மாவு தான் சேர்த்துருக்கேன். அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பொட்டுக்கடலை மாவு இல்லை கடலை மாவு சேர்த்த உடனே அந்த கிரேவி திக்காக ஆரம்பிச்சிரும். அதனால் நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லாவே கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா நம்மளுக்கு ஆறினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான வெங்காய மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மாவு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், மாவு இன்னமுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு பூரி எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போது வர கோதுமை மாவை 2 சைடுமே நல்லா தடவிட்டு நம்ம நார்மலாக பூரி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. பூரி ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிடக்கூடாது. நம்ம ரெகுலர் பூரி எந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ பூரியை நம்ம பொரிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரி மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் போட்ட உடனே இந்த மாதிரி நல்லா உப்பலாக வரும். திருப்பி விட்டு நல்லா ஈவனாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான கேரட் பூரி ரெடி ஆகிடுச்சு. இந்த கேரட் பூரி வெங்காய மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.